திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, ஏகம் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் 9ஆம் தந்திரத்திலே குருமட தரிசனம் என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. குருமட தரிசனம் என்று சொல்லுகிற பொழுது குரு அருள்பாலிக்கின்ற திருமடங்களை தரிசித்தல், குரு தங்கியிருந்து அருள்பாலிக்கின்ற திருமடங்கள். குரு என்று இங்கே நம்முடைய திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவது ஞான குருவை குறிப்பிடுகின்றார். நம்ம முதல் நாள் அன்னைக்கே அதை பார்த்தோம். வித்யா குரு, கிரியா குரு, ஞானகுரு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளிலே இங்கே குறிப்பிடுவது ஞான குருவை பற்றி குறிப்பிடுகின்றார். ஞானகுரு தங்கி அந்த இடத்திலே வருகின்றவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து அவர்களை உய்விக்கின்ற அரும்பெரும் பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த திருமடங்கள் ஞானப்பீடமாக விளங்குகின்றன. மடத்தை பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கமும் நம்மிடம் இருக்கிறது. திருமடங்கள், திருமடம் என்று சொல்லுகிற அந்த திருமடங்களிலே பீடமாக வீற்றிருக்கக்கூடிய குருநாதர், அவர் குருநாதர் எங்கே இருக்கிறாரோ அதையே மடம் என்று சொல்லுகிற அந்த வழக்கமும் உண்டு. அப்படி குருநாதர் ஞானத்தை வழங்குவதற்காக, உயிர்களுக்கு உய்வை தருவதற்காக, அந்த பக்குவம் உடையவர்களுக்கு மட்டுமே அந்த உபதேசத்தை செய்கின்றவராக இருப்பார். பல சமயங்களில் ஆர்வத்தின் மிகுதியினாலே பலரும் ஞானத்தை விழைந்து நிற்பார்கள். ஞானத்தின் மேலே ஏற்படக்கூடிய ஒரு ஆர்வத்தினாலும் அதில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவினாலும் அவர்கள் நமக்கு ஞானோபதேசம் செய்யுமாறும் தம்மை அந்த நெறிக்கு அழைத்து செல்லுமாறும் நிற்பார்கள். ஆனால் அத்தனை பேரையும் குரு ஏற்றுக்கொள்வாரா என்பது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். ஆகையினாலே குரு சீடனுடைய பக்குவத்தை சோதித்த பிறகுதான் குருவானவர் சீடனை ஏற்றுக்கொள்வார். ஏனென்று சொன்னால் பலர் ஆர்வத்தில் வந்து விடுவார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் இப்படி இருக்குன்னு நினைக்கலையே, இவ்வளோ இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு தெரியலையே என்றெல்லாம் அவருக்கு வேறு மாதிரி அந்த ஒரு எண்ணம்மா, இப்படியெல்லாம் செல்ல மாட்டார்கள் என்கிற அந்த உண்மையிலேயே அந்த ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது அதை தெரிந்து தான் அவர் அந்த சீடர் நிலையிலே அவரை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே தான் சிவமே அந்த ஒரு பக்குவத்தை வழங்கக்கூடியதே தவிர நாம பார்த்து இப்போ நமக்கு ஞானம் தேவை, நம்ம ஞானம் பெற்றுக்கொள்வோம் என்றெல்லாம் சைவ சித்தாந்தத்திலேயோ சைவ நெறியிலேயோ அவ்வாறெல்லாம் சொல்லப்படவில்லை. அது நமக்கு பாருங்கள் தெளிவாக அதை சொல்லியிருக்காங்க. ஞானம் பெறுவதற்குரிய பக்குவத்திலே
சீடனை தேடி குரு வருவார் என்று தான் நாம் முன்னிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ சீடனை தேடி குரு வருவார் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஞான உபதேசம் பெறுவதற்குரிய பக்குவத்தை பெற்ற சீடனை குருவானவர் தேடி அரவணைத்துக் கொள்கின்றார். அப்படி அரவணைத்துக் கொள்கின்றவருக்கு பயிற்சி தருகின்ற இடமாகவும் அந்த உயர்ச்சியை அளிக்கின்ற இடமாகவும் விளங்குவது தான் திருமணம். திருமணத்திலே நிகழ்கின்ற, நான் நேற்றை சொன்னேன், திருமணத்தில் நிகழ்கின்ற பூசைகளை பற்றி சொல்லுகிறார் திருமூலர். சொல்லுகிறார், இவன் நமக்கு கைட்லைன்ஸு திருமூலர் இப்போ என்ன சொல்லுகிறாரோ அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ நாம் சிந்திக்கிறோம். இது திருமணத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் மடத்திற்கு மடம் வேறுபடுவதும் மடத்தினுடைய அந்த ஸ்தாபகர் வகுத்து சென்ற நெறிமுறைகளும் என இப்படி வேறுபாடுகள் உண்டு. குருவானவர் எந்த நிலையிலே எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கருதி ஆகமங்களுக்கு அடிப்படையாக ஒத்து வருவது போலவும் அதே நேரத்தில் தேவையானவற்றை தேவையான முறையிலே மாற்றிக்கொள்வதற்கு உரிமை உடையவர். ஆகமங்களுக்கு புறம்பாக செய்யாவிட்டாலும் கூட ஆகமங்களை அரவணைத்து செல்லுகிற அதே நேரத்திலே தேவை கருதி சீடனுடைய பக்குவத்தை நோக்கி அல்லது சீடனுக்கு தர வேண்டிய அந்த முறையிலே அதை தர வேண்டும் என்கிற நிலையிலே அவர்கள் சில அவர்களுக்கே உரிய நெறிமுறைகளை கையாள்வார்கள். அதுதான் அந்த சீடனை புரிந்து கொண்ட குருவினுடைய போக்காக இருக்கும். பொதுவாக பேசுகிறார் திருமூலர். பேசுகிற பொழுது திருமடங்களை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், திருமடங்களினுடைய அமைப்பு முறை எவ்வாறு, மடத்திலே நிகழ்கின்ற நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னும் 2 பாட்டில் நம்ம பார்க்கலாம். அதை அவர் சொல்லுகிற அந்த ஒரு முறையில் அவர் எவ்வாறு அதனை நமக்கு ரொம்ப வியப்பு என்ன அப்படின்னு கேட்டால், திருமூலர் காலத்திலே எந்த மடங்கள் இருந்தன என்பது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் அவர் சொல்லுகிற அத்தனையும் பொருந்துகிற மடங்கள் இப்போ இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு வியப்பான செய்தி. என்னன்னு கேட்டால், அவர் காலம் 3லேருந்து 5 என்று சொன்னால் அப்பொழுது இருந்த அந்த மடங்களினுடைய அந்த செயல்பாடுகளையும் அமைப்பு முறையையும் இப்போ சாமி சொல்கிறாங்க, அந்த திருமந்திரத்தில் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மடங்களினுடைய அந்த அமைப்பு முறை, செயல்பாட்டு முறை இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்கிறத அப்படியே நமக்கு தெளிவாக பொருந்தி வருதை பார்க்குறோம். பலதும் பொருந்தி வருகிறது, பலதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மடத்தில் போய் நாம் சில விஷயங்களை நமக்கு தெரியாது, நமக்கு அதை விளக்கவும் அங்கே மாட்டார்கள், நமக்காக அது புரியவும் புரியாது. ஆனால் திருமந்திரத்தை படித்த பிறகுதான் மடத்தினுடைய சில செயல்பாடுகள், மடத்தில் இருக்கக்கூடிய சில செய்திகளெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லுகிறார். ஆகையினாலே ஞான விளைவு என்பது ஒரு பேசிக் தர்ஸ்ட். அது ஆன்மாவுக்கு அந்த தாகம் பிறந்துடும். அந்த தாகம் பிறக்கிறதுங்கிறது அது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியாது. அது கிரியேட் பண்ண முடியாது. அது இப்போ பாருங்கள், யார் ஞானத்தை தூண்டுனாங்க? என்னென்ன இருக்குது, அது ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, ட்ரிகர் ஆச்சு. அதுபோல் ஞானத்தை பெற வேண்டும் என்கிற உணர்வு கூட அது அந்த நிலையிலே அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல விளைகிறது. இப்போ அது அந்த ஞான விளைவுக்காக ஞானத்தை பெற வேண்டும் என்கிற அந்த நேரத்தில் அதனை சரியான முறையில் அதனை செலுத்த வேண்டியிருக்கு. எனவே இந்த ஒரு முறையிலே இந்த மடத்தில் நிகழ்கிற உயர்வு, அந்த பூசை உயர்வு, வழிபாட்டு உயர்வை நாம் எப்படிப்பட்ட அந்த வழிபாடாக அதை கருத வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லுகிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு. இது யாரெல்லாம் அதை அந்த மடத்தில் அவர்கள் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமோ அவர்களுக்கெல்லாம் இது உடனே அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அதில் சொல்லுகிறார்,
முகம் பீடமாம் மடமுன்னிக தேகம் அகம்பரவர்க்கமே ஆசில் செய்யாட்சி அகம்பரமாதனம் எண்ணன் கிரியை சிதம்பரம் தற்குகை ஆதாரம் தானே. சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய வழிபாட்டை பற்றி பேசுகிறார். சிவனுக்கு எப்படி வழிபாடு நடக்கிறது அப்படின்னு கேட்கிற பொழுது அதை 2 பாடல்களை சொல்லுகிறார். இது ஒரு பாடல், அடுத்த பாடலும் அதை பற்றி தான் பேச்சு. இந்த பாடலில் சொல்லுகிற பொழுது அந்த வழிபாடு என்பது எப்படி நிகழ்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது முதல்ல முகம், சிவனுடைய முகம். அடுத்தது சிவனுக்கு திருமேனி, தேகம். அடுத்தது சிவனுடைய உலகங்கள், உயிர் வர்க்கங்கள், உயிரில் வர்க்கங்கள், இந்த மாதிரி கூடிய உலகங்கள். அதுக்கு அடுத்தது அதில் அவர் செய்கின்ற ஆட்சி, அந்த குற்றமற்ற ஆட்சி என்பதை விட குற்றத்தை போக்குகிற ஆட்சி. அசில் செயல் ஆட்சி, ஆசியில் என்றால் குற்றமற்ற அர்த்தம், அந்த மாதிரி ஒரு ஆட்சி. அதற்கு பிறகு அவருடைய ஆசனம் அகம்பரம் ஆதனம். அதற்கு பிறகு சிவபெருமானுடைய ஒரு நிலையை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் சிதாகாசம் என்று குறிப்பிடுவார்கள். உணர்வறிய மெயின் நிலையாக நிற்கின்ற ஒரு நிலை அது, அந்த நிலை. இப்படி சிவனை பற்றி சொல்லுகிற இந்த நிலையை நாம் புரிந்து கொண்டு சிவனுக்கு வழிபாடு செய்வது. சிவனுக்கு வழிபாடு செய்கிறது எப்படி என்று கேட்கிற பொழுது சிவனுடைய முகம், சிவனுடைய திருமேனி, அப்புறம் சிவனுடைய உலகங்கள், சிவனுடைய உலகங்களில் இருக்கக்கூடிய பொருள்கள், சிவபெருமான் செய்கின்ற ஆட்சி, அது அந்த ஆட்சியிலே அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அவனுடைய இருக்கை, அந்த இருக்கையிலே இருக்கிற அந்த பெருமான் விளைகின்ற ஒடுக்கம், இந்த நிலைகளை எல்லாம் வைத்து அவனுக்கு நீங்கள் திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கோர்வையாக அவர் சொல்லலைன்னா கூட இந்த கோர்வையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த போற்றி திருத்தாண்டத்தில் நீ எப்படி இருப்ப, இருநிலனாய் விசும்பாய் ஆனலாய் காற்றாய் என்றெல்லாம் அதை அவர் சொல்லுவார். அவருடைய ஆட்சி எவ்வாறு நிகழ்கிறது, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள்லாம் யார், அவருடைய திருமேனி எப்படி இருக்கும், அவருடைய முகம் எப்படி இருக்கும். முகங்கிறது வந்து சிரசு, அது சிரசில் கங்கை இருக்கும், பிறை இருக்கும் என்றெல்லாம் அதை வர்ணிக்கிறது, அப்படி அதை சொல்கிறது. பிறகு அவருடைய இருக்கையாக அவன் எங்கே இருப்பான் அப்படிங்கிற அந்த இருக்கை பல இடங்களில் சொல்லுவாங்க. பெருமான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான் என்று அந்த ஆதனத்தை சொல்லுவது. பிறகு அவன் பரவழியில் சிதாகாச சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று குறிப்பிடுவார். இப்போ சிதம்பரம் நடராஜருக்கு இருக்கை அந்த பொன்னம்பலம், அப்படி தானே, பொன்னம்பலத்தில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு இடம் எதுன்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிற ரகசியம்தான். நீங்கள் அதுதான் ஒரு ஒரிஜினல் பிளேஸ். நமக்காக இந்த உருவத்திருமேனியோட இந்த அம்பலத்தில் இருக்கிறார். ஆனால் அவருடைய சிதாகாசம்தான். அதனால தான் சித்தம்பரம்னா என்ன அர்த்தம், சித்து அம்பரம், சித்துனா ஞான ஆகாசம் அப்படின்னு இந்த மாதிரியாக அந்த பாவனை செய்து அவருக்கு செய்யப்படுகிற வழிபாடு என்னன்னு கேட்டால் எண்ணன் கிரியை, சோடச உபச்சாரம், 16 வகையான வழிபாட்டு உபச்சாரங்கள் நிகழ்கின்றன. அந்தணர்கள் சிவபெருமானுக்கு இவ்வாறாக இந்த சோடச உபச்சாரத்தை செய்கிற பொழுது இப்படியெல்லாம் கருதி செய்கிறார்கள்
சிவபெருமானுடைய வழிபாடு இப்படி நிகழ்கிறது. இந்த வழிபாட்டினுடைய உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மடத்தில் வந்து பார்க்கணும் என்று சொல்லுகிறார். மடத்தில் சோடசோபச்சாரம் அந்த பூசை நிகழ்கிறது. அந்த பூசை எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்லுகிறார். அந்த ஒரு ஒப்பிட்டு அதனை குறிப்பிடுகிறார். இப்போ வந்து சிவபெருமானுடைய முகம் எதுன்னு கேட்டால் மடத்தில் இருக்கக்கூடிய பீடம், அதுதான் சிவனுடைய முகம். அந்த பீடத்தைத்தான் அங்கே மடத்தினுடைய பீடத்தை முகமாகவும் மடம் முழுவதும் சிவபெருமானுடைய திருமேனியாகவும், முகம் பீடமாம் மடம் முன்னிய தேகம், எண்ணி பார்க்கக்கூடிய திருமேனியாக சொல்லப்படுகிற சிவனுடைய திருமேனி இது திருமடம். அங்கே இருக்கக்கூடிய பீடம் இருக்கிறதே அதுதான் சிவபெருமானுடைய முகம். இனி மடத்தில் இருக்கக்கூடிய உயிருள் பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாம் மடத்தில் இருக்கும். அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தை குறிப்பது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உலகங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களும் உயிருள்ள பொருள்களும் எல்லாமே இப்போ மடத்துக்குள்ளே இருக்கிற அத்தனையும் அந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை குறிப்பது. எனவே அகம் பரவர்க்கமே. இங்கே மடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளும் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களெல்லாம் பிரபஞ்சத்திலே சிவனுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறோம். அதனால தான் ஆசில் செய் ஆட்சி. இங்கேயும் ஆட்சி நடக்கிறது. எங்கே ஆட்சி நடக்கிறது? சிவபெருமானுடைய ஆட்சி. உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக ஆசியில் செயல் ஆட்சி. செய்யின செயல். ஆசையில் குற்றத்தை போக்குவதற்கு ஏதுவான செயல்களை செய்கின்ற ஆட்சியை சிவபெருமான் வெளியே செய்து கொண்டு இருக்கிறார். இங்கேயும் மடத்திலையும் அந்த ஆட்சி தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அகம்பரம் ஆதனம், அந்த இருக்கை என்ன என்று கேட்கிற பொழுது தூய்மையான உள்ளம்தான் இருக்கையாக அங்கே அமைந்திருக்கிறது. அங்கே சிவபெருமான் சிதாகாசத்திற்கு போவது போல இங்கே அந்த குருவானவர் ஒடுக்கத்துக்கு போய்விடுவார். அதுதான் தற்குகை என்று சொல்லப்படுவது. எனவே சிவனுக்கு சிதம்பரம் தான் இங்கே நம்முடைய சிதம்பரம் என்று குறிப்பிடுவது சித ஆகாசத்தை குறிப்பிடுவது. அப்படி இங்கே அந்த ஒடுக்கம், அந்த குருநாதருடைய ஒடுக்கம் தான் இங்கே சிதாகாசமாக விளங்குகிறது. எனவே இந்த நிலையிலே குருநாதரை, அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய குருவை அவருடைய மாணாக்கர்கள், அதாவது எண்ணன் கிரியை செய்து சோடசோபச்சாரத்தில் அந்த வழிபாடுகளை 16 அங்கங்களையும் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். சிவனை வெளியிலே அந்தணர்கள் எவ்வாறு சோடசோபச்சாரத்தோடு 16 வகையான வழிபாடுகளை செய்கிறார்களோ அதுபோல மடத்திலேயும் சிவமாகவே கருதி 16 வகையான உபச்சாரங்களோடு குருநாதருக்கு பூசை செய்யப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்ப அங்க வெளியில நடக்கிற சிவன் வழிபாடு தான் இங்கே மடத்திலேயும் சிவனுக்கு வழிபாடு நடக்கிறது. எனவே 2 வழிபாடுகளிலும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டு அந்த பலருக்கும் வாய்ப்பு இருந்திருந்தால் அவர்கள் மடத்துக்கு போயிருக்கிற பொழுது அந்த இளைய பீடமாக இருந்தாலும் அது கீழே இருக்கிற தம்பிரான்கள் அந்த சன்னிதானத்தை அமர வைத்து குரு முதல்வராகவும் சிவமாகவும் பாவித்து அவர்களுக்கு செய்கிற பூசைகள் அதை இப்போ குறிப்பிடுகிறார் நம்ம சாமி. திருமூலர் இங்கே குறிப்பிடுகிற இந்த பூசை இப்போ மடத்தில் நமக்கு இன்றைய நடைமுறையில் பின்பற்றப்படுகிற வழிபாடாக இருக்கிறது. அது அந்த வழிபாட்டை பார்த்தவர்களுக்கு இந்த பாட்டை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடும். இது எதை குறிப்பிடுகிறார் திருமூலர் என்று அவர்களுக்கு புரிந்து போய்விடும். அப்போ அங்கே இந்த பூசை நிகழ்கிற அந்த பாங்கிலே இது சிவனுக்கே உரிய பூசையாக நிகழ்கிறது. அங்கே அந்தணர்கள் சிவபெருமானுக்கு செய்கிற சோடசோபச்சாரத்தில் அந்த 16 வகையான அங்கங்களை உடைய வழிபாடுகளை அவர்கள் செய்கின்ற அதை காணுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிவபுண்ணியம் இங்கே மடத்திலே அதை தரிசிக்கிற பொழுதும் அந்த சிவபுண்ணியம் கிட்டுகிறது என்பதை குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்,
முகம் பீடமாம் மடம் முன்னிய தேகம். அப்போ இதில் குறிப்பிடுகின்ற அந்த அங்க ஒற்றுமைகள் சொல்லுகிற பொழுது குருமடத்திலே இருக்கக்கூடிய முதன்மையாக அமைந்துள்ள பீடம் சிவனுடைய திருமுகமாக விளங்குகிறது. அந்த குருமடத்தினுடைய மடாலயம் இருக்கிறதே, மடாலயம், அது பெருமானுடைய சிந்திப்பதற்குரிய திருமேனியாக அது விளங்குகிறது. பிறகு திருமடத்திலே இருக்கக்கூடிய உயிர் பொருள், உயிரல் பொருள், நிறைய பொருள்கள் அங்கே உண்டு. அவையெல்லாம் உலகங்கள். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அத்தனையும் அங்கே குருமடத்தில் இருக்கக்கூடியது போலவே சிவபெருமானுடைய வியாபகத்துள் அடங்கி கிடக்கின்ற உயிர்களும் உயிரற்ற பொருளாக இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதே, அவற்றை அது குறிப்பிடுகிறது. அங்கே உள்ளே குருநாதர் ஆட்சி நிகழ்கிறது அந்த மடத்தில். அது ஞான ஆட்சி, குருநாதர் ஆட்சி. இங்கேயும் உயிர்களின் பாசத்தை போக்க ஆசு இல் செயல் ஆட்சி சிவபெருமான் செய்வது போலவே அங்கேயும் ஆட்சி நடக்கிறது. குருமகா சன்னிதானத்தினுடைய அகம் அதுதான் பரம ஆதனமாக விளங்குகிறது. சிவபெருமானுடைய பரம ஆதனம், சிவபெருமானுடைய மேலான இருக்கை என்று சொல்லுகிற பொழுது இங்கே அகம் பரம ஆதனம், பரமாதனம் மேலான இருக்கை, அது உள்ளமே அப்படி இருக்கிறது. அடுத்தது சிதம்பரம் தற்குகை ஆதாரம் தானே. குருமூர்த்தியினுடைய ஒடுக்கம், அந்த ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அந்த ஒடுக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது அதுதான் சிதம்பரம், அதுதான் சிதம்பரம். சிதம்பரம் என்று சொல்லுகிற பொழுது ஞானாகாசமாக அது இருக்கிறது. எனவே அவருக்கு எண்ணன் கிரியை 8 + 8 16, எண்ணன்னா 8 8 16, அந்த கிரியை அது பரம்பொருளுக்கு மட்டுமே செய்யப்படுகிற சோடசோபச்சாரம். அதனை குருநாதருக்கு அங்கே செய்வது. குருநாதர் வேறல்ல, சிவம் வேறல்ல, மடம் வேறல்ல, சிவலோகம் வேறல்ல. சிவலோகத்திலே சிவபெருமானுக்கு நிகழ்கின்ற அங்கே என்ன பாவனையில் சிவபெருமானுக்கு நிகழும் என்றால், சிவலோகத்தில் சிவபெருமானுக்கு அந்த பூசை தேவர்களால் பூசை செய்யப்படுகிறது என்று அந்த பாவனையில் செய்யப்படுவது போல மடாலயத்திலே நம் கண் முன்பாகவே சிவபெருமானுக்கு சிவமாகவே வெற்றிருக்கக்கூடிய குருநாதருக்கு, ஞான குருநாதருக்கு இங்கே அவருடைய மாணாக்கர்கள் அந்த சிவபூசையை 16 வகையான அந்த பூசைகளை நிகழ்த்துவதற்கு உரிமை தரப்பெற்றிருக்கிறது. சிவபெருமானுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த பூசையை குருநாதருக்கு செய்வதற்கு உரிமை தரப்படுவது பற்றிய அந்த ஒரு செய்தியிலேயே சிவம் வேறல்ல, குரு வேறல்ல என்று படித்து பார்த்ததை இங்கே பிராக்டிக்கலாக நேரடியாக உண்மையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு திருமணத்திலே கிடைக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். இப்போ அந்த குரு என்று சொல்லுகிறவர் தன்னுடைய அந்த நிலையிலே, இந்த ஞான நிலையிலே உயர்ந்து வந்தவரே தவிர, இப்போ நிறைய பேர் தன்னை குருநாதர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், தன்னையே தானே அழைத்து கொள்ளுகிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே பரம்பரையாக வழிவழியாக ஞான பரம்பரையிலே திருக்கைலாய பரம்பரை என்றும் ஞான பரம்பரை என்றும் சொல்லிக்கொள்ளுகிறது. இப்போ அவரவர்களாகவே தங்களை குரு என்று அழைத்துக் கொள்வதும், தன்னை ஜெகத்குரு என்று அழைத்துக் கொள்வதும், தன்னை பல்வேறு பெயர்கள் அழைத்துக் கொள்வதும், இல்லை இன்னொரு 10 பேரை கூப்பிட்டு நீயே கூப்பிடுன்னு சொல்லி அழைத்துக் கொள்வதும், இது எவ்வளோ தூரம் அது சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெடிஷன் வேணும். அதாவது பரம்பரை என்பது மிக மிக முக்கியம். எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரம்பரை இருக்க வேண்டும், ஒரு ட்ரெடிஷன் இருக்க வேண்டும், இல்லைங்களா? ஒரு பெண்ணை கொடுக்கறதா இருந்தாலும் அல்லது ஒரு பெண்ணை எடுக்கிறதா இருந்தாலும் உடனே போய் என்ன கேட்குறோம், யார் அப்பா அம்மா யாருன்னு கேட்டதுக்கு பிறகு தாத்தா பாட்டி யார், இது என்ன பரம்பரை, என்ன இது, ஏன் கேட்கிறார்கள் என்று அந்த பார்க்கிற பொழுது இது ஏதோ ஒரு வெறியில் கேட்கிறார்கள், ஒரு சாதி வெறி, குல வெறி அப்படி என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஒழுக்க நெறி, ஒரு ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் விளங்குகிறதா என்பதில் அடிப்படை. இப்போ எல்லாத்தையும் வேண்டாம் போது ஒழுக்கமும் இல்லையா, அது நாம் we cannot compromise in character. அது ஒழுக்கத்தை நாம் விட்டோம்னா எல்லாமே போயிடும், தவறி போயிடும். ஆகையினாலே இன்னைக்கு பல நாடுகள்
தங்களுடைய சரித்திரத்தை திருப்பி பார்த்தால் ஒழுக்கத்திலே கேடுற்ற நாடுகள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அதுக்கு நாம் எதையோ காரணம் காட்டி நாம் ஒழுக்கத்தை கைவிடுவதற்கு சுதந்திரங்கிற பேரில், தற்சுதந்திரங்கிற பேரில், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் என்கிற பெயரில் இல்லையா, என்னை கேட்காதப்பா, நான் எத்தனை மணிக்கு வேணால் வருவேன், எத்தனை மணிக்கு வேணால் போவேன், நான் வளர்ந்த பிள்ளை என்று ஒரு பையன் சொல்லுவானே, ஆனால் ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். அப்படி அவனுக்கே குழி வெட்டிக்கிறான் இல்லையா, இல்லாட்டி எங்கேயாவது ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி உள்ளே போயிடுவான் இல்லையா. என்ன நடந்தது அப்படின்னா அது தந்தையினுடைய நேரடி பராமரிப்போ தாயினுடைய நேரடி பராமரிப்போ இல்லை. செல்வம் சம்பாதிச்சு கொடுக்கறது பெருசு இல்லை, குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் உயர்ந்த சிந்தனையும் கொடுக்கணும், சம்பாதிச்சு கொடுக்கணும். அது இல்லைன்னா அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைய அவர்கள் எதிரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகளுக்கு அவர்கள் எதிரிகள். ஏன்னா குழந்தை அழியறதுக்கு தான் வழி வந்துருக்காங்க அவங்க, அது திரைவாரத்துக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்ம சிந்தனைக்காக விடுகிறேன். பொதுவாக இந்த மாதிரி செய்திகள்லாம் அவங்களுக்கு போய் சேராது. நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், இங்கே கேட்கிறவர்களில் பலரும் சிறந்த நிலையில் தான் இருப்பீங்க. ஆனால் கேட்கிறவர்களில் யாருக்காவது இது பயன்படுமாங்கிறது எனக்கு புரியல. எனக்கு இது பயன்பட வேண்டியவங்களாம் கேட்க மாட்டாங்க. அதை ஒழுக்கன்னு சொன்னாலே ஆஃப் பண்ணுவான். என்ன அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், குருன்னு சொல்லுகிற பொழுது போலி குருக்கள் நிறைய பேர் அலையிறதுனால உண்மையான குருமார்களை அறிந்து கொள்வதில் மட்டுமல்ல, உண்மையான குருமார்களை கூட புரிந்து கொள்ளாமல் அவர்களை தவறாக பேசுவது, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு விஷயத்தில் இணைத்து பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமாக. தமிழ்நாடு வளப்பம் நிறைந்தது, ஞான வளப்பம் நிறைந்தது தமிழ்நாடு. இங்கே ஞான வளப்பமாக, ஞான பீடங்களாக, ஞான நிலையங்களாக, ஞானத்தை வழங்குவதற்குரிய பல இடங்கள் இருப்பதாக. அதுதானே ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நல்ல சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்கலாம், நல்லா தங்குறதுக்கு இடம் இருக்கலாம், மற்றபடி எல்லா விதமும் இருக்கலாம். ஆனால் ஞானம் பெற வேண்டும்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா அது ஒரு நரகத்துக்கு தான் சமானம். அது இது சூரபதுமனுடைய ஊரை வீரமகேந்திரபுரத்தை சொல்லுகிற பொழுது அதைத்தான் சொல்லு. எல்லா செல்வமும் இருக்குது இங்கே, திருமண பக்கமெல்லாம் செல்வம் தான், ஆனால் மெய் அழி ஈரம் கண்டிலம்னாரு வீரபாகுதேவன். இங்கே உண்மை, ஒழுக்கம், கருணை என்பதெல்லாம் காணும். அதையும் சிறை வைத்தான் குலோ சூரபதுமன், அதையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கான் போல இருக்கு என்று அவர் கச்சியப்பர் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்லுவார். ஆகையினால இதை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த பூசை குருநாதருக்கு நிகழ்கின்ற இந்த பூசை சிவனுக்கு நடக்கிற பூசையினுடைய அங்கீகாரத்திலே, அதற்குரிய சிறப்பிலே இது நிகழ்கிறது. அதை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த உணர்வு, அதை நம்முடைய சைவ சித்தாந்தத்தில், சைவ நெறியில், சித்தாந்த சைவத்தில் அதனை எவ்வாறு போற்றுகிறார்கள் என்பதை வெளியிலிருந்து சொன்னால் எப்படி தெரியும்? நாமே போய் அதனை பார்த்தா தான் தெரியும். சரி, இப்போ ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை திருமலை தவிர்த்து வேறு யாரும் எடுக்க முடியாது. இது வாக்கிங் ஆன ஒயர் ரோப்பு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிக்லிஷ் சுச்சுவேஷன். நம்ம இதில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. அதான் நான் திரும்பவும் சொன்னேன், முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது கூட சொன்னேன், இந்த இடத்த திருமலை சொல்லியிருக்கிற பொழுது இந்த குருநாதரை நாம் யார் குருநாதர் என்கிற ஒரு தெளிவோடையும், குருநாதர் தங்கி இருக்கிற இடம்தான் மடம். குருநாதர் இருக்கிற இடம், குருநாதர் எங்கே இருக்கிறார், எங்கே தங்கி இருக்கிறார், அது மிகப்பெரிய ஒரு பெரிய மாளிகையா அல்லது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸா அல்லது ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு மரத்தடியாக கூட இருக்கலாம். அது அந்த அந்த காலத்துலலாம் நாம் பார்த்தோம்னா அது நமக்கு நிதர்சனம். நமக்கு இன்றைக்கி தமிழகத்தில் நல்ல வாய்ப்பு, இப்படி ஒரு அற்புதமாக நாம் தரிசனம் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு தமிழர்கள் எல்லா விதத்துலேயும் கொடுத்து வச்சவங்க.
அவங்களுக்கு ஞானபீடங்கள் இருக்குது. ஆனால் எத்தனை தமிழனுக்கு தெரியும்? நமக்கு ஞானம் வழங்குவதற்கே பீடங்கள் இருக்கின்றன, ஞானபீடங்கள் இருக்கின்றன. நமக்கு ஞானமும் தேவைப்படும் ஒரு காலத்தில். அப்படிங்கிறதெல்லாம் கூட அடிப்படையாக அதை உணர வைக்கிறதுக்கு கூட இன்றைக்கி ஆன்மீகத்தில் அதை உணர்த்துகிற பாங்கு கூட இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது இந்த வழிபாட்டு முறைகளை சொல்லித் தருகிறவர்கள் கூட அதுவும் ஒரு நிலை. அதனால தான் நம்ம சரியை கிரியை யோகம் என்று சொல்லித் தருகிற பொழுது ஞானத்தை பற்றி திரும்ப திரும்ப படிநிலையாக அதை சொல்லுகிறோம். தாய்மானவர் போன்றவர்கள்லாம் ஆரம்பிக்கும் போது சரியையில் ஆரம்பிக்க மாட்டாங்க, ஞானத்திலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஞானம் முதல் சரியை இவை நான்கும் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஏன்னா ஞானம் என்று சொல்லி அதனை ஆரம்பிக்கிற பொழுது மெய்ஞானம் இவை நான்கும் என்று சொல்லுகிற பொழுது ஞானத்தை நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது நாம் இந்த ஞானத்தை ஒரு ஞானம் என்றாலே இப்போ வெளியில் கேட்டாலே கேலியாக பார்க்குறோம், சிரிக்கிறாங்க. சொல்லு ஞானம் வேண்டி நான் கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். சிரிக்கிறவங்கள ஞானம் சூன்யம், அது வேறு விஷயம். அது அப்படி ஒன்று இருக்கிறதுன்னே தெரியாமல் நாம் இல்லையா அந்த வாழ்க்கையில் போயிடுது, அது வேஸ்ட்டாக போகுது. ஏதோ நமக்கு தெரிகிறது. எனவே எதுக்கு இதை இவ்வளோ தூரம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம தமிழகத்திலேயே அப்படிப்பட்ட சிறந்த அந்த பூசைகளை நாம் காண்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குமானால், கிடைக்கும் வாய்ப்பு இருக்குமானால், பேர் இருக்குமானால், பாக்கியம் இருக்குமானால், இந்த மாதிரியான பூசைகள் நிகழ்கின்ற அந்த தன்மையை அறிவதும் அதனை தரிசிப்பதுமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ திருமூலருடைய பாட்டு ஹவு ட்ரூத்ஃபுல் அல்ல, அது எத்தனை விதமான உண்மை உடையது அந்த திருமந்திரம். வெறுமனே வெறும் ஏதோ புராணத்தை பழைய புராணங்கள்லாம் எழுதும்போது ஏதோ தோணுனா எழுதிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இது எங்கே எப்படி முடியும், எப்படி நடக்கும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் எதையாவது கேள்வி கேட்டால் பயமாக இருக்கும், ஏதாவது சபிச்சிருவாங்களோன்னு பயப்படுவாங்க. நம்ம இதில் அப்படிலாம் கிடையாது. நம்ம இது எவ்வளோ பிளைனு, எத்தனை விதமான ஒரு லாஜிக்கல் இது அப்படிங்கிறது நம்ம திருமந்திரத்தை தொடர்ந்து கேட்டு வருகிறவர்களுக்கு தெரியும். இங்கே கூட நான் இப்போ இந்த இடத்த தொடுகிறபடி எனக்கு கொஞ்சம் உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பயந்து தான் இதை நான் பேசுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், இதுக்கு இருக்குது இது இன்னைக்கு இந்த இவர் திருமூலர் சொல்லுகிற அந்த வழிபாடுகள், திருமூலர் சொல்லுகிற அந்த முறைகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு திருமூலர் கொடுக்குற அந்த சப்போர்ட்டிவ் மீனிங், அந்த உள்ள அர்த்தம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்த 3ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் சொன்னது நடைமுறையில் இருக்குங்கிற பொழுது நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அதை சொல்லுகிற பொழுது நாம் ரொம்ப கவனத்தோடையும் மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஞான நிலையங்கள் ஞானபீடங்களாக அவை இருக்கின்றன. அவற்றினுடைய அந்த தன்மையை நாம் பார்த்து கொள்ளுகிற பொழுது திருமூலருக்கு நாம் எப்படி வேணாலும் எப்படி செஞ்சாலும் நன்றி சொல்ல முடியாது. இது அவ்வளோ தூரம் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்குறார். இப்போ சோடசோபச்சாரம் பெருமானுக்கு அந்த பூசையை குருநாதருக்கு செய்கிறோம். குருநாதர் அதை எப்படி ஏற்றுக்கிறார், அவர் எப்படி நிற்கிறார், ஹவு ஹி ஸ்டாண்ட்ஸ், எவ்வளோ டெலிகேட் இஷ்யூ பாருங்கள், எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். அதை திருமூலர் சொல்லுகிறார். இப்போ நாம் சிவமாக கருதி, மாணாக்கர்கள் சிவமாக கருதி சோடசோபச்சாரம் செய்து அந்த வழிபாடு முழுவதும் சிவமாகவே கருதி செய்கிறார்கள். அதுக்கு குருநாதருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி அவர் அதை அமைத்து கொண்டிருப்பார் அப்படின்றத அடுத்த பாட்டில் சொல்கிறார். அதுதான் இந்த குருமட தரிசனத்தினுடைய நிறைவு பாடலாகவும் இருக்கு. அகமுகமாம் பீடம் ஆதாரமாகும், சகமுகமாம் சக்தி ஆதனம் ஆகும், செகமுகமாம் தெய்வமே சிவமாகும், அகமுகமாய்ந்த அறிவுடையோர்க்கே
அகமுகம் ஆய்ந்த அறிவுடையோர்க்கே. இங்க திரும்பவும் ஒரு கம்பேரிசன் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இங்கே குருநாதருக்கு வழிபாடு செய்யப்படுகிற பொழுதே, அதாவது குருநாதருக்கு இங்கே வழிபாடு செய்கிற பொழுது சோடச இந்த முகம் திருமேனி என்றெல்லாம் அந்த நிலையிலே குருநாதருக்கு இங்கே பூசை நிகழ்கிற பொழுது குருநாதர் பூசை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற வழிபாட்டை இதில் குறிப்பிடுகிறார். குருநாதர் எப்படி வழிபாடு செய்கிறார், என்ன வழிபாடு செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிடுகின்றார். எப்படிப்பட்ட அந்த வழிபாடு நிகழ்கிறது என்று சொன்னார். குருநாதர் எப்பொழுதுமே ஆரவாரங்கள் மிகுந்திருக்கிற அந்த சூழ்நிலையை தவிர்ப்பார். மிகுந்த ஆரவாரங்கள், மிகுந்த ஒரு ஆச்சாரங்கள் மிகுந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அவர் தவிர்த்து எப்படி அதை நிகழ்த்துகிறார் இந்த வழிபாட்டை என்று குறிப்பிடுகிறார். வழிபாடு என்பது 3 நிலை வழிபாட்டில். ஒன்று ஆசனம், இன்னொன்று மூர்த்தி, இன்னொன்று மூர்த்திமான். இதுதான் அவங்க வழிபாட்டினுடைய நிலை. ஆசனம், மூர்த்தி, மூர்த்திமான். இடம், எந்த இடம், இருக்கை, அதில் என்ன திருமேனி, அது உள்ளே இருக்கிறது என்ன மூர்த்திமான். இப்போ கற்ப கிரகம், சிவலிங்கம், சிவம், இது மூர்த்தி, மூர்த்திமான். மூர்த்திமான் சிவமாக இருக்கிறவர் இப்போ சிவலிங்கத்தில் இருக்கிறார். சிவலிங்கம் எந்த பீடத்தில் இருக்குது, எப்படி அமைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கை, அப்புறம் அந்த திருமேனி, பிறகு மூர்த்திமான். உங்களுக்கு அந்த 3ம் புரியும். இப்போ இந்த 3ஐயும் அவர் எப்படி பாவனை பண்ணுறார், அவர் எப்படி குருநாதர் பாவனை பண்ணுகிறார்னு சொல்லுகிறார். இப்போ அந்த ஆசனம் அப்படிங்கிறதான் இங்கே பீடம்னு சொல்றார். இருக்கை. அகமுகமாம் பீடம். குருநாதர் எப்பொழுதுமே புறத்தே சிவத்தை உணர்வதை விட அகத்தே சிவத்தை உணர்ந்து கொண்டிருப்பார். அகநோக்கு உணர்வு என்பது அவர்களுக்கு அதிகம். இப்போ நமக்கு சாதாரணமாக நமக்கு இருக்கிற பொழுது அகநோக்கு உணர்வுங்கிறது கொஞ்சமாகவும் புறநோக்கு உணர்வு அதிகமாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அகநோக்கு உணர்வை தூண்டுவதற்கு புறநோக்கு வேண்டும். இப்போ நமக்கு ஒரு படத்தை பார்க்கணும், அல்லது ஒரு வடிவத்தை பார்க்கணும், இல்லை ஒரு பாட்டையாவது நாம் கேட்கணும். ஒரு பாட்டையாவது நமக்கு ஒரு 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 திருமுறை பாட்டுன்னு வச்சு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கேட்கிற பொழுது நமக்கு உள்ள உணர்வு வரும். இல்லை ஒரு காட்சியை பார்க்குறோம், நமக்கு அந்த உணர்வு பெறும். இப்போ உள்ளே இருக்கிற உணர்வை தூண்டுவதற்கு புறக்காட்சிகள் நமக்கு ரொம்ப அவசியம். புறக்காட்சி இல்லைன்னா உள்ள உணர்வு தூண்டப்படுவதற்கு ரொம்ப சிரமப்படும். யாராவது இப்போ இங்கேருந்து ஒருத்தர் திருச்செந்தூர் போனேன், அங்கே தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாருன்னாங்கன்னா உடனே நமக்கு திருச்செந்தூர் நாம் போயிட்டு வந்த அனுபவம், அல்லது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான நிலை, இவை நமக்கு நினைவுக்கு உணர்வு பொங்கும். இது இயல்பு. ஆனால் புறத்தூண்டுதல் இல்லாமலேயே அகத்திலே உணர்வு, அக உணர்வுங்கிறது நம்ம அமர்ந்திருக்கிற பொழுதே அந்த உணர்வு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வானது சிவ உணர்வு பெருகி கொண்டே இருக்கும். அவங்களுக்கு புறத்தே தூண்டுதல் தேவைப்படாது.
அவங்க எப்பொழுதுமே அவங்க அந்த அக உணர்வு இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர்கள் முக்கியமாக அதனை உணர்ந்து அதனையே சிவம் அமர்ந்திருக்கிற பீடமாக கருதுவார்கள். இது ரொம்ப இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். ஏன்னா அவர் எப்படி கருதுவாங்கங்கிறத திருமூலர் சொல்லி அதை நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி இது எத்தனை படி கடந்து வந்து உங்களுக்கு சேரணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் அவர் சொன்னதை நான் சொல்லிப்படுறேன். நம்ம திருமூலர் சொன்னது அகமுகமாம் பீடம். அகமுகமாம் பீடம் என்று சொன்னால், அகமுகம் என்று சொன்னால் உள்நோக்கிய உணர்வு, உள்ளே இருக்கக்கூடிய உணர்வு. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாதான் சிவத்தை பற்றிய உணர்வு வரணும்னு இல்லை. நம்ம ஏதோ ஒரு உலகாயுதமாக அல்லது லௌகீகமாக ஏதாவது விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது திடீர்னு யாராவது சிவத்தை பற்றி சொன்னாலோ அல்லது தேவாரம் எங்கேயாவது பாட கேட்டாலோ இல்லை யாராவது தென்னாடுடைய சிவனேன்னு சொன்னாலோ நமக்கு உடனே உணர்வு பொங்கும். உணர்வு பொங்குவது இட்ஸ் எ குட் சைன். அது நல்ல ஒரு அடையாளம், நமக்கு அன்பு இருக்குங்கிறதுக்கான அடையாளம். ஆனால் ஞானத்தை பெறுவதற்குரிய அடையாளம் என்னன்னு கேட்டால், உள்ளுக்குள்ள உணர்வு தாமாகவே பொங்கி கொண்டிருத்தார். சிவத்தை பற்றிய ஒரு நினைப்பு, சிவத்தை பற்றிய ஒரு சிந்தனை, சிவத்தை பற்றிய ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளேயே, அதுதான் அவங்களுக்கு பீடம், அந்த பீடம். அதனால அது சொல்லுகிறார், அகமுகமாம் பீடம் ஆதாரமாகும். அது எப்படி போடணும்னா, அகமுகமாம் ஆதாரம் பீடமாகும். அகமுகமாம் ஆதாரம் பீடமாகும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆதாரம், அது உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது அவர்களுக்கு அந்த குருநாதருக்கே எப்பவுமே அது இருக்கும். சரி, ஆனால் அப்போ புறத்தே அவர்களுக்கு தொடர்பு இருக்காதான்னா, சகமுகமுமாம் சக்தி ஆதனம் ஆகும். ஆனால் அவர்கள் தம்முடைய மாணாக்கர்களுக்காக, தம்மை நம்பியிருக்க சீடர்களுக்காக அவர் புற உலகை பார்த்தாக வேண்டும், புற உலகை நோக்கியாக வேண்டும், புற உலகிலே அவர்களை நெறிப்படுத்த வேண்டியிருக்கும். இது இது பணி இருக்கிறது. இது ரொம்ப ஒரு கடினமான தனக்கு உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் சிவத்தை பற்றிய உணர்வு கொஞ்சமும் குறையாமல், அதில் எந்த விதமான தாழ்வில், அது சீட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த பீடம் போல. அப்போ சிவபெருமானுடைய திருமேனி என்னன்னு கேட்டால், அந்த புற உலகத்தில் போகிற பொழுது புற உலக தொடர்பும் அந்த செயல்களும் இருக்கிறதே, அதுதான் சக்தி ஆதனமாகும். சக்தி ஆதனம் என்று சொல்லுவது சக்தியைத்தானே தன்னுடைய திருமேனியாக கொண்டு இருக்கிறார் அவர். அதனால் அந்த சகமுகமாம்னா எப்பொழுதும் தன்னை விட்டு பிரியாத சக்தி, எப்பொழுதுமே சக்தியினுடைய ஒரு வடிவத்தைத்தான் தன்னுடைய வடிவமாக கொண்டிருப்பார் சிவம் என்று நமக்கு சித்தியாரிலிருந்து காண்பதோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால், காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால் என்று சொல்வார். அதுபோல சக்தி ஆதனம் என்பது அந்த சக்தியினுடைய திருமேனி சுவாமிக்கு ஒரு சூட்சும சரீரம். சுவாமியினுடைய சரீரத்தை பற்றி சொல்லும்போது, சிவனுக்கு இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, இந்த பிரபஞ்சம்தான் தூல சரீரம், அப்புறம் ஆன்மாக்கள் தான் சூக்கும சரீரம், சக்தி தான் அது அதிசூக்கும சரீரம், காரண தேகம் என்று பல இடங்களில் அப்படி குறிப்பிடுவார்கள். இங்கே இந்த புற உலகை இப்போ குருநாதருடைய மிக முக்கியமான வேலை சீடர்களை நெறிப்படுத்துவது. சீடர்களை நெறிப்படுத்துகிற பொழுது புற உலகோடு தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி புற உலகிலே உணர்வோடு, புற உலக உணர்வுகளோடு புற உலகிலே செயல்படுகிற பொழுது அந்த உணர்வானது அந்த புற உலகிலே இருக்கக்கூடிய அந்த நெறியிலே செலுத்துகிற உணர்வானது மாணாக்கர்களுக்காக, சீடர்களுக்காக புற உலகிலே அவர் நிற்பது இருக்கிறதே, அது சகமுகமாம் சக்தி.
சிவனை விட்டு பிரியாத சக்தியினுடைய அந்த நிலையாக விளங்குவது போல சிவனுக்கு திருமேனியாக விளங்கும். எனவே அவர் செய்கிற வழிபாடு எப்படின்னு பாருங்க. அவருடைய வழிபாட்டில் இருக்கை அவருடைய உள்ளுணர்வு, சிவனுடைய அவர் வணங்குகிற சிவனுடைய திருமேனி புற உணர்வு, புறத்தே. அப்ப சிவத்தை புறத்தே பார்த்தும் அகத்தே பார்த்தும் நிற்கிற நிலை, இது மாணாக்கர்களுக்காக செய்வது. எனவே சகமுகமாம் சக்தி ஆதனம் ஆகும். அப்படி மாணாக்கர்களுக்காக இவர் சில செயல்களை செய்வார். யாரு? குருநாதர். அதுதான் சிவம், மூர்த்திமான். அப்ப இவர் செய்கிற அருட்செயல்கள், இவர் செய்கின்ற அந்த அருட்செயல்கள், இவற்றை எல்லாம் வழிபாட்டினுடைய நிலையில வைத்து பார்ப்போமே ஆனால் இவரும் பூசை வழிபாடுதான் செய்து கொண்டு இருக்கிறார். இவருடைய வழிபாட்டிலே இருக்கக்கூடிய மூர்த்திமான், இருக்கை, பீடம், அந்த ஆசனம், இந்த மூன்றும் வழிபாட்டுக்குரியவையாக விளங்குகிற பொழுது அவருடைய எப்பொழுதும் மறவாத உள்ளுணர்வு இருக்கிறதே, அது அவருடைய ஆசனமாகவும் தாம் வழிபாடு செய்கின்ற ஆசனமாகவும் அதனை ஆசனமாக வைத்து புற உணர்வுகளையே திருமேனியாக அவர் சமைத்து மாணாக்கர்களுக்காக தாம் செய்கின்ற செயல்களையே, அந்த அருள் செயல்களையே சிவமாக கருதுதல். அப்ப ஆசிரியர் குருநாதர், ஞானாசிரியர் குருநாதர் அவர் சிவப்பணியாக செய்வார், மாணாக்கர்களுக்கு அது அருட்செயல்களாக இருக்கும். அவர் தன்னுடைய செயல்களை சிவப்பணியாக கருதுவார். குருநாதர் தன்னுடைய செயல்களை இது சிவம் எனக்கு இட்ட கட்டளையாக, சிவம் எனக்கு தந்த பணியாக கருதி நான் இவற்றை செய்கிறேன் என்று அவர் செய்வார். ஆனால் மாணாக்கர்களுக்கோ சிவமே எங்களுக்கு இதனை செய்து தருகிறது, இதனை இவ்வாறு செய்கிறது என்று மாணாக்கர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். என்று தெய்வமே சிவமாகும். தெய்வம்ங்கிறது தெய்வ செயல்கள். செகமுகமாம் உலகை நோக்கி செய்யப்படுகிற செயல்கள், உலகை நோக்கி செய்யப்படுகிற செயல்கள், எத்தனையோ செயல்கள் செய்கிறார்கள். பூசை ஏற்பாடு பண்ணுகிறார்கள், புறப்பூசை ஏற்பாடு பண்ணுகிறார்கள், வேள்விகளை ஏற்பாடு செய்கின்றார்கள், வகுப்புகளை ஏற்பாடு செய்கின்றார்கள், அல்லது யோக பயிற்சியை ஏற்பாடு செய்கின்றார்கள், அவற்றுக்குரிய ஆசிரியர்களை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த தன்மையிலே இதை இவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், இதை இவ்வாறு செய்து இப்படி வர வேண்டும், இப்படி பயிற்சி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவற்றையெல்லாம் புறத்தே போய் செய்கிற பொழுது அகத்திலே இருக்கக்கூடிய சிவ உணர்வானது கொஞ்சமும் குன்றாமல் தான் இவற்றை எல்லாம் சிவனுக்கு செய்கிற வழிபாடு போல கருதி சிவப்பணியாக செய்வார்கள். ஆகையினாலே இந்த ஒற்றுமை கருதி, இந்த ஒற்றுமையை நாம் கருதுகிற பொழுதுதான் திருமணங்களிலே, குருநாதர் விட்டிருக்கக்கூடிய திருமணங்களிலே அவரையே சார்ந்து வந்திருக்கிற மாணாக்கர்கள் அல்லது சீடர்கள் அல்லது அவருக்கு ஞானம் பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் குருநாதரை சிவமாக கருதி அவருடைய செயல்களை சிவமே தமக்கு தந்த அருட்செயல்களாக செய்வார்கள். ஆனால் இவர்கள் பக்கத்திலிருந்து பார்க்கிற பொழுது அருட்செயல்களாக இருக்கிறவை குருநாதரை பொறுத்த வரைக்கும் அந்த செயல்களை எல்லாம் தன்னுடைய அருட்செயல்களாக எண்ணாமல் அவற்றை சிவப்பணியாக அவர்கள் கருதுவார்கள். இந்த சிவப்பணி என்பது சிவ வழிபாடு. அந்த சிவ வழிபாடு என்பது அதற்கு ரொம்ப ஒரு முக்கியமாக, ஆணித்தரமாக, மாறுபாடு இல்லாததாக, அவசியமாக வேண்டப்படுது. அதான் பீடம்னாரு, தாங்குகிற இடம். அது என்னன்னு கேட்டால் உள்ளே சிவத்தின் மேல் வைத்திருக்கிற சிவ உணர்வு. இந்த சிவ உணர்வு அவர்களுக்கு குறையவும் குறையாது, மாறவும் மாறாது. அது உள்ளே எப்பொழுதும் அது விளங்கி துளித்து கொண்டு பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஆனால் புறத்தே அவர்கள் பார்த்தால் அவர்கள் புறத்தே பல செயல்களை அவர்கள் அது செய்து கொண்டிருப்பார். அது எல்லாமே அவர்கள் சிவபெருமானுடைய திருமேனியாக கருதி அந்த பூசை பணியை செய்வார்கள். இப்போ
நாம் அவர்கள் செய்வது சிவப்பணி அல்லது சிவபூசை என்றால் அதற்கு தேவையான அங்கங்களாக விளங்குவது ஆசனம், மூர்த்தி, மூர்த்திமான் என்ற மூன்றும். இந்த மூன்றையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆசனம் என்று சொல்லுவது தன்னுடைய உள்ளுணர்வு, மூர்த்தி என்று சொல்லுவது உலகை நோக்கி இருக்கக்கூடிய உணர்வு. அப்படி செய்யப்படுகிற செயல்கள் மூர்த்திமான். எனவே ஏகனாகி இறை பணி நிற்க என்று அங்கே மெய்கண்டார் சொன்னது போல இவர்கள் செய்கின்றது அவர்களை நெறிப்படுத்துகிறதுக்காக தாம் செய்கின்ற அருட்செயல்கள் என்று அவர்கள் மாணாக்கர்கள் கருதினாலும் குருநாதரை பொறுத்த வரைக்கும் அவையெல்லாம் சிவப்பணியாகவே கருதி அவற்றை செய்வார் என்கிற ஒரு அடிப்படை இது பாருங்க. ஆகையினாலே அவர் இப்போ எப்படி அந்த சிவப்பணியிலே அவர் நிற்பதினாலே சிவமாகி நிற்கிறார். எப்படி அவருக்கு அந்த சிவமாகி நிற்கக்கூடிய தன்மை வந்ததுன்னா சிவப்பணியிலே நிற்பதனால. அருணகிரிநாதர் முருகனுடைய திருவடிவமாக பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அந்த பணியிலே அவர்கள் அப்படி நிற்கிற பொழுது அவருடைய சொரூபம் சிவஸ்வரூபமாகி விடுகிறது. சிவஸ்வரூபம் இருக்கிற இடம் சிவலோகமாகி விடுகிறது என்று இந்த பாடலிலே சொன்னார் என்று நாம் சொல்லி, அது இதுக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், இதை கண்கூடாக பார்ப்பதற்குரிய அந்த நிலைகள் தமிழகத்திலே சிறப்பாக இருக்கிறது. சைவ சித்தாந்த மடங்கள் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சைவ சித்தாந்த மடங்கள், சித்தாந்தம் பேசுகிற மடங்கள். நம்ம ஆளுங்க எங்கெங்கேயோ போய் நிற்கிறாங்க. அது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, குறை சொல்கிறதுக்கு முடியாது. எங்கே அது எந்த நாம் நிற்கிறது சிவனுடைய மடமா, திருக்கைலாய பரம்பரையா? திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய வழி வழியாக மெய்கண்டார் இல்லை அந்த பரம்பரை, மெய்கண்டாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய பரம்பரை, அந்த பரம்பரை நந்தியப்பெருமான்ட்ட ஆரம்பிக்குது. நந்தியப்பெருமான், சனற்குமாரர், அப்புறம் சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதியார், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் புறச்சாந்த அகச்சந்தான குறவர்கள். அப்புறம் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்குது. பரஞ்சோதி ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு தான் மெய்கண்டாருக்கு அவர் தீட்சை தருகிறார் இல்லையா? அப்படியே மெய்கண்டாருக்கு அப்புறம் அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தம், உமாபதி சிவம், அதுக்கு கீழே கிளைகள் தோன்றி வழிபடியாக வந்தவர்கள் இன்றைக்கு திருக்கைலாய பரம்பரை என்று. அந்த திருக்கைலாய பரம்பரை மடங்களை பற்றி தான் பேச்சு. மித்த மடங்களில் போய் இது மாதிரி இல்லையான்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு நல்லது. ஞானகுருங்கிறது சிவஞான குரு. சிவஞான குரு, சிவமே முழுமுதற் பொருள், சிவமே பரம்பொருள் இல்லையா? சிவத்திற்கு மேலே ஒன்று கிடையாது. அவன் எண்குணத்தான். அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய அந்த பெருநிலை அதை போற்றுகின்ற மடங்கள். இப்போ திருமந்திரத்தை நாம் படிக்கிறோன்னா திருமந்திரத்தினுடைய உண்மைகள் சார்ந்த மடம் தானே அதுக்குரிய மடமாக இருக்க முடியும் இல்லையா? திருமந்திர உண்மையை எங்கே போய் பார்க்குறது? வேற எங்கே போய் பார்க்குறது? இப்போ சொல்கிறதெல்லாம் வேற எங்கேயும் போனீங்களாலும் பார்க்க முடியாது இல்லையா? ஆகையினாலே சைவர்கள் அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே குருமட தரிசனத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். நாளைக்கு ஞான குரு தரிசனம் தொடங்குகிறது. ஞான குரு தரிசனம் மடத்துக்கு போயிட்டோம், மடத்தை தரிசனம் பண்ண அப்புறம் குருவை தரிசனம் பண்ணணும். அது நாளைய தினம் நேர் வகுப்பு. நீங்கள் நேராக இதுக்கே வந்துடலாம், ஐசிஎஃப்க்கு வந்துடலாம். ஐசிஎஃப்பில் நடக்குது. நான் வெளியூரில் இருக்கிறேனே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரலை இருக்குது உங்களுக்கு. நேரலையிலையும் இது ஒளிபரப்பாகுது. அப்படி நேரலையிலையும் உண்டு, நேராகவும் உண்டு. எங்கே உங்களுக்கு வாய்ப்போ அங்கே நீங்கள் கேட்கலாம், பயன்பெறலாம் என்று சொல்லி நாளைய தினம் இந்த ஞானகுரு தரிசனத்தில் சந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,
ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, கந்த சஷ்டி விழா நம்முடைய முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக நிகழ இருக்கிறது. முப்பெரும் விழாவாக நிகழ்கிறது. அது சாமியார் மடத்தில் நிகழ்கிறது. இது நேரில் ஒளிபரப்பு இல்லை, இது நீங்கள் நேராக தான் வரணும். அங்கே 6 நாட்கள் நடக்கிறது. 6 நாளும் கந்தபுராணத்தோட சொற்பொழிவு. நிறைவு நாள் அன்றைக்கி சர்க்குருநாத் தேசிகர் வந்து பாடுகிறார். ஒவ்வொரு நாளும் 6:30 மணிக்கு திருமுறை இசை இருக்கிறது. அடியன் ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன், 6 தலைப்பில் பேசுகிறேன் கந்தபுராணத்தை. அந்த 6 நாளில் ஒரு நாள் அருணகிரிநாதர் விழா, ஒரு நாள் முருகன் புகழ்பாடு சபையின் ஆண்டு விழா. முருகன் புகழ்பாடு சபையினுடைய ஆண்டு விழா நிறைவு நாள் அன்று பள்ளி திருமணத்தில் நிகழ்கிறது. எல்லா அந்த நிகழ்ச்சிகளும் இங்கே வந்துருங்க, கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை நேராக சந்திப்போம், நேரலையிலும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.